Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா integration by parts formula இருக்கு இல்லையா, integral udv which is equal to uv minus integral vdu. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, சரியா? இந்த ஃபார்முலால எப்படி நம்ம வந்து u வை சூஸ் பண்றது and எப்படி dv யை சூஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி first integration by parts ஃபார்முலாவை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ ஒரு இன்டகிராண்ட் இருக்கு, ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இந்த x e பவர் x எடுத்துக்கும், சரியா? இதை இன்டகிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட் x e பவர் x. இப்போ இதுல இந்த x e பவர் x தான் நம்ம இன்டகிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், இன்டகிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிராண்ட்னா என்னது? a function that is to be integrated. கரெக்டாப்பா? ஓகே, இன்டகிரேட் x e பவர் x னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், let I which is equal to integral கொடுத்திருக்க இன்டகிராண்ட எடுத்து எழுதி dx னு போட்டுப்போம். அதாவது with respect to x கொடுத்திருக்க இன்டகிராண்ட நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். அதுதான் வந்து அதோட மீனிங், சரியா? இப்போ நல்லா பாருங்க, இந்த இன்டகிராண்ட்ல டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? xன்றது என்னது, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். e பவர் xன்றது என்னது, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம், ஏதாவது சப்ஸ்டியூஷன் போடலாமான்னு யோசிப்போம். இந்த இன்டகிரேஷனை சிம்பிள் ஆக்கிறதுக்கு ஏதாவது சப்ஸ்டியூஷன் போடலாமா அப்படின்னு யோசிப்போம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாத பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டகிரல் udv which is equal to uv minus இன்டகிரல் vdu ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், சரியா? ஓகே, இப்போ கொடுத்துருக்க இன்டகிராண்டில் நான் சொல்லிட்டேன் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்க போகிறோம், எந்த ஃபங்க்ஷனை டிவி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம், சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்டகிராண்ட்லேருந்து நீங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணணும், யூவை தான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, ஓகேவா? இது ஒரு வந்து சிம்பிள் ட்ரிக்ஸ்பா, சரியா? லயேட் அக்ரானிம், ஓகேவா? இதில் எல் அப்படின்றது என்னன்னா லாகரித்மிக் ஃபங்க்ஷனை குறிக்குது, ஐ அப்படின்றது இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக், அண்ட் ஏ அப்படின்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டி அப்படின்றது டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அண்ட் இ அப்படின்றது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க இன்டகிராண்டை நீங்கள் பார்க்கணும். அந்த இன்டகிராண்டில் லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, சரியா? லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இருந்துருச்சு அப்படின்னா அதுதான் யார், யூ. சப்போஸ் அதில் லாகரித்மிக் ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னா இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கணும், சரியா? அப்போ இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருந்துச்சுன்னா அதுதான் யூ. இப்போ லாகரித்மிக்கும் இல்லை இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக்கும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் இருக்கான்னு பார்க்கணும். அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் யூவாக எடுத்துக்கணும், சரியா? இப்போ இவங்க மூணு பேருமே இல்லை அப்படின்னா டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் இருக்குது அப்படின்னா அதுதான் அங்கே என்னது, யூ. இப்போ இந்த நாலுமே இல்லை அப்படின்னா தான் எக்ஸ்போனென்ஷியலாக நீங்கள் என்னென்னு எடுக்கணும், யூ அப்படின்னு எடுக்கணும், புரியுதா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் யூவை சூஸ் பண்ணணும், ஓகேவா? தென் த ரெஸ்ட் பிகம்ஸ் டிவி. மிச்சம் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் என்னது, டிவியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும், ஃபர்ஸ்ட் என்னதை சூஸ் பண்ணணும், யூவை தான் சூஸ் பண்ணணும், இந்த ஆர்டரில் சூஸ் பண்ணணும், கிளியராப்பா? அண்ட் இதுலேயும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில டவுட் இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது லயேட் அக்ரானிம், ஓகேவா? சில டீச்சர்ஸ் வந்து ஐலேட் அக்ரானிம் அதை வச்சு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவில் யூவை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இது கரெக்டா அது கரெக்டா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். எதனால் அப்படின்னா நல்லா பாருங்க, எல் அப்படிங்கிறது என்னது, லாகரித்மிக் ஃபங்க்ஷன், ஐ அப்படின்றது இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஒரு இன்டகிராண்டில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒன்றா வரமாட்டாங்க மல்டிப்ளிகேஷனில், ரொம்ப ரேர், சரியா? அதனால தான் ஐலேட் அக்ரானிம் அண்ட் லயேட் அக்ரானிம் ரெண்டுமே வந்து என்னது, கரெக்டு தான், சரியா? நீங்கள் எதை யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும், சரியாப்பா? ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துடலாம், சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், லெட் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னு எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது இன்டகிரேட் எக்ஸ் இ பவர் எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு இந்த இன்டகிராண்டை இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஐ அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போ இதில்
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சூஸ் பண்ணணும், யூவை தான் சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணலாம், இது முதல்ல எந்த ஃபார்மில் இருக்குது, இன்டெக்ரல் யூடிவி அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. சரியா, இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி எப்படி எழுதணும், யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ அப்படின்னு எழுதணும். இப்போ இதில் எது யூ எது டிவி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சரியா, யூ தெரிஞ்சிச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டியூ கண்டுபிடிச்சிப்போம். சரியா, அதே மாதிரி எது டிவி அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை இன்டெகிரேட் பண்ணி வி கண்டுபிடிச்சிப்போம். சரியா, அதுக்காக தான் இதில் எது யூ எது டிவி அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்கள், இந்த லைட் அக்ரானிம் வச்சு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லாகர்மிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா இதில், இல்லை. ஓகேவா, தென் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா, இல்லை. தென் அல்ஜீப்ரிக் இருக்கான்னு பார்க்கணும். இருக்காப்பா, இருக்கா. இது என்னது, அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ அப்படின்னு சூஸ் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது, யூ. ரிமைனிங் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும், டிவி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, இப்போது இந்த இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், டிவி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, இந்த யூ அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டியூ கண்டுபிடிக்கணும். இந்த இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை டிவின்னு எடுத்திருக்கோம். இது இன்டெகிரேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி கண்டுபிடிக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியுது இல்லையா, எப்படி வந்து நம்ம யூவை சூஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ யூ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் டிவி விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டிஎக்ஸ்னு எடுத்து தனித்தனியாக எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது யூ அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம், இதை du by dx அப்படின்னு எழுதிடுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. அதாவது d by dx of x which is equal to என்னது 1. x with respect to x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்னது 1. ஸோ இங்கே நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிரும். சரியா, அப்போது இதுலேருந்து எனக்கு du தான் வேணும். அப்போ du which is equal to dx இங்கே பையில் இருக்குது, இந்த சைடில் பண்ண எப்படி போவோம், மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ 1 into dx dx. ஓகேவா, இப்போ u வந்து xனா du யார் dx. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் dv which is equal to e power x dx. இதில் ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்கள், we know that integral dx which is equal to என்னது x plus c. அதே மாதிரி integral e power x dx which is equal to என்னது e power x plus c. கரெக்டா, அதாவது இந்த ரெண்டு சைடு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டெக்ரல் டிவி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போது டிவி இன்டெக்ரல் டிவினா எந்த ஃபார்மில் இருக்குது, இன்டெக்ரல் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இது என்னது, இங்கே பி தானே இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம், டிவி இன்டெகிரேட் பண்ணால் பின்னு எழுதிடுவோம். ப்ளஸ் சிலாம் அப்புறமா எழுதிக்கலாம். சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இ பவர் எக்ஸ் தான் வரும். சரியா, ப்ளஸ் சிலாம் வந்து இன்டகிரேஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரே ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் கடைசியாக ப்ளஸ் சின்னு எழுதினா போதும். சரியா, இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள். யூசிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. integral udv which is equal to uv minus integral vdu. கரெக்டாப்பா, ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் x e power x dx தான் இன்டெக்ரல் udv அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. சரியா, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணி எப்படி எழுத போகிறோம், uv மைனஸ் இன்டெக்ரல் vdu அப்படின்னு எழுத போகிறோம். சரியா, சொல்லுங்கள், I which is equal to integral x e power x dx. ஓகேவா, which is equal to இதில் u யார் x and v யார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் e power x into e power x மைனஸ் இன்டெக்ரல் அகைன் நீங்கள் என்னத்தை எழுதணும், v தான் எழுதணும். அப்போ e power x தான் எழுதணும். du என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dxன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியாப்பா, இப்போ சொல்லுங்கள் x e power x அப்படியே வந்துடும் மைனஸ் e power x இன்டெக்ரல் e power x dx பண்ண என்ன வரும், e power x plus c தான் நமக்கு தெரியும். ஸோ e power xன்னு வந்துடும். கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். சரியா, இப்போ இதில் பாருங்கள்
இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து நமக்கு e பவர் எக்ஸ் சேமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளில எடுத்து எழுதலாம். ஸோ e பவர் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா உடனே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த டேர்மில் நமக்கு வந்து எக்ஸ் இருக்குது, சென்டரில் மைனஸ் இருக்குது. இந்த e பவர் எக்ஸை நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். சரியா, ப்ளஸ் சி. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். கிளியராப்பா? ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். இதில் வந்து எது u எது dv அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரியா, இப்போ சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா, இதில் வந்து எது யூன்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். சரியா, இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ஆர்டர் படி பாருங்கள், லாகரிதமிக் இருக்கா, இல்லை இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்குது. சரியா, இந்த ஆர்டர் படி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாகரிதமிக் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. செகண்ட் என்ன இருக்குது, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கணும். சரியா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கா, இருக்கு இல்லையா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு. ஸோ இவங்களை தான் நம்ம என்ன பண்ணணும், u அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, the rest becomes dv. ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இதெல்லாமே என்ன வந்துடும், அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து எனக்கு டிவி. ஓகேவா, என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்டெக்ரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ லைட் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம், இருக்கு இல்லையா, அப்போ அதுதான் என்னது, u. ஓகேவா, the rest becomes dv. அதே மாதிரி பாருங்க, தேர்ட் எக்ஸாம்பிள், இன்டெக்ரல் sin இன்வர்ஸ் x ஹோல் ஸ்கொயர் dx. ஓகேவா, இதில் எதை நம்ம u எடுக்கிறது, நல்லா பாருங்க, லைட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும், யூனே எடுத்துக்கணும். சரியா, அப்போ இது u. ஓகேவா, the rest becomes dv. இப்போ இங்கே என்ன இருக்குது, dx மட்டும்தான் இருக்குது. இந்த dx தான் நமக்கு என்னதுங்க, dv. ஓகேவா, புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க நீங்களே. இன்டெக்ரல் tan இன்வர்ஸ் x dx. இப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இல்லை, ஓகே, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு என்னது, u. ரிமைனிங் உள்ளது என்னது, dv. அப்போ இந்த dx தான் எனக்கு என்னது, dv. ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இன்டெக்ரல் x ஸ்கொயர் இன்டு e பவர் 2x dx. இந்த ஆர்டரில் தான் நம்ம செக் பண்ணிட்டு வரணும். சரியா, லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா அதில், இல்லை. ஓகேவா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை. தென் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா, இருக்கு. கரெக்டா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு என்னதுங்க, u. the rest becomes dv. ஸோ e பவர் 2x dx நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், dv அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். கிளியராப்பா? இதில் பாருங்க, லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை. ஓகேவா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா, இருக்கு இல்லையா, எக்ஸ் தான் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் எனக்கு என்னது, u. the rest becomes dv. ஸோ cos x dx நான் வந்து என்ன பண்ணுறேன், dvன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, அதே மாதிரி இதில் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு லாகரிதமிக் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, லாகரிதமிக் இருக்கா, இருக்கு இல்லையா. ஸோ லாக் எக்ஸ் தான் உங்களுக்கு என்னதுங்க, u. the rest becomes dv. இதில் சொல்லுங்க, இன்டெக்ரல் e பவர் x sin x dxல ஃபஸ்ட்டு லாகரிதமிக் இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்கா, இல்லை. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கா, அதுவும் இல்லை. அல்ஜிப்ரிக் இருக்கா,
இல்லை. ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கா? இருக்கு இல்லையா? sin x என்னது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் என்னுடைய u. ஓகேவாப்பா? the rest becomes dv. எவ்வளோதான்ப்பா. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூவையும் டிவியும் சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் யூவை தான் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த லைட் அக்ரானிம் வந்து ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? the rest becomes dv. கிளியரா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்னுடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்து அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?